வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சன்னா மசாலா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி பூரிக்கெலாம் ஒரு ஆப்டான சைட் டிஷ். 200 கிராம் வெள்ளை சுண்டலை கழுவி நைட்டே ஊற வச்சுருக்கேன். குறைஞ்சது 6 மணி நேரம் ஊறணும். ஊற வச்ச தண்ணியிலேயே வேக வச்சுக்கலாம், ஏன்னா சத்தும் இறங்கியிருக்கும். அதில் கலர் வரதுக்காக கொஞ்சமாக டீ தூள் கட்டி போட்டுருக்கேன். குக்கரில் ஒரு 4 விசில் வரட்டும். சுண்டல் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கிரேவிக்கான மசாலா அரைச்சிக்கலாம். 3 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, 3 லவங்கம், ஒரு சின்ன பட்டை துண்டு, 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதை இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கிரேவி பண்ணலாம். இதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் மிக்ஸியில் கோஸாக அரைச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் இஞ்சி விழுது. இது சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா பேஸ்ட்டாக சேர்த்தோம்னா கிரேவி நல்லா திக்காக இருக்கும். குவான்டிட்டியும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா நம்ம சன்னா வேக வச்சுருக்கோம், அதில் இருக்க தண்ணியும் இதில் சேர்த்துப்போம். அதனால் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இதில் சன்னா சேர்த்துக்கலாம். இது நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விடணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுட்டா ரெடி ஆகிடும். நல்லா வெந்துருச்சு, எண்ணெய்லாம் திரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். ஆறுனதுக்கப்புறம் கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காயிடும், அதனால இந்த கன்சிஸ்டன்சிலேயே எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை, அம்ச்சூர் பவுடர் இருந்தால் அம்ச்சூர் பவுடர் சேர்க்கலாம், இல்லைன்னா லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன். அவ்வளோதான், சன்னா மசாலா ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.